எவனோ 2 பேர் சண்டை போட்டு போறான் நமக்கு என்ன? அப்படின்ற மாரி தான் அவங்களும் இருக்காங்க. நம்மளும் இப்படிதான் இருக்கோம். நீங்களும் அப்படித்தான் இருக்கணுன்றது, நீங்க மீன்ஸ் மக்களும் அப்படித்தான் இருக்கணுன்றது தான் இந்த அரசோட விருப்பம். அமைதியா இருக்கிறத நீங்க ஏன் சொரிஞ்சு விடுறீங்க? சும்மா இருக்கலாம். அவர் பாட்டுக்கு இருக்காரு. நமக்கு எண்ணெய் கிடைச்சிட்டு இருக்கு, கப்பல் வந்துகிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. அவ்வளோதான். அது எவனோ 2 பேர் சண்டை போடுறாங்கன்ற மாரி தான் அது. கிணத்துல போட்ட கல்லுன்றது கூட உள்ளே போனால் கல்லை கண்டுபிடிச்சிடலாம். கடலில் போட்ட கல்லை கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து கடலில் போட்ட கல், கிணத்துல போட்ட கல். அதனால் அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க, அமெரிக்கா வெளியே போகும். பேக் அடிச்சதுனால இனி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓரளவுக்கு இனி அப்படி இப்படி பின்னாடி போயிடுவாங்க. எடுத்தவொடனே தோற்று ஓடிட்டான்னு சொல்லிட முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேக் அடிக்கும். ஆமாம், இருந்தார். அப்போ அவங்க சொத்து அப்புறம் அவங்க தானே பாதுகாப்பாக இருந்தாங்க. ஈரானோட யுரேனியத்துக்கு அமெரிக்கா எப்படி சொந்தம்? ஈரான் வந்து இறங்கி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அது பேச்சுவார்த்தை. அமெரிக்காவாக முடிவு பண்ணுறது அது பேச்சுவார்த்தை. நான் செருப்படி பார்த்தாதுன்னு இப்போ வண்டி எடுத்துட்டு நான் போகிறேன். அப்படி ஒன்று வண்டி எடுத்துட்டு நான் போகிறேன் அப்படின்னா இது பண்ண மாட்டேன். வேணாம், பார்த்து ஒழுங்காரு, தொலைச்சிடுவாங்க, 15 நாள் டைம் தரேன், அதோட ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறது வச்சிருச்சு முன்னாடி. அமெரிக்கா அதை அடி வாங்கிட்டு நான் வந்து காப்பாற்ற தான் வந்தேன், வேறு திருட நுழையிற மாதிரி இருந்துச்சுட்டு இருக்கா தான் நான் வந்தேன். என்னமோ அவனுக்கு 2 மண்டையை அடித்த அடியில் எல்லாம் முன்னாடி ஓடிட்டாங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் திருமாவதி அவர்கள் இணைக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இதை தொடர்ந்து இந்த போர் தொடர்பான செய்தியெல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி அடிப்படையில் நம்ம மக்களுடைய ஒரு கேள்வியாக இருப்பது, இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ 2 நாட்டுக்கு இடையில சண்டைனா நம்ம என்ன நிலைப்பாடு எடுக்கணும், நம்ம யார் பக்கம் நிற்கணும் அப்படின்றத வந்து மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? முதல்ல மக்கள் அதை தெரிஞ்சுக்கலாமா, அதை கேட்கலாமா? எங்க ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டா மக்கள் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல, அதாவது அப்படின்றாங்க. மக்கள் அவன் வந்து அவன் பிரச்சனையில அவனுக்கு நேரம் இல்லாமல் இருக்கு. 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா நீங்க யார் பார்க்கறது தேவையில்லாதது, வண்டி ஏறி அடுத்த பக்கமா போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் மத்திய அரசு சொல்லுது. இல்ல இந்திய அரசு அப்படிதான் இருக்காங்க, அப்படிதான் இருக்கு. எவனோ 2 பேர் சண்டை போட்டு போறான் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. நம்மளும் இப்படிதான் இருக்கோம், நீங்களும் அப்படி தான் இருக்கணுன்றது, நீங்கள் மீன்ஸ் மக்களும் அப்படி தான் இருக்கணுன்றது தான் இந்த அரசோட விருப்பம். இல்லை, நமக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல சார். இப்போ நம்ம நம்ம இந்த பக்கம் நிற்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? உங்களை யார் ஸ்டாண்டு போட்டு நிற்க சொன்னா? ஓடுற வண்டி ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் ஸ்டாண்டை போடுறீங்க? அதுக்கு போய் அது பாட்டுக்கு ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்க வேண்டியதான், நீங்கள் பாட்டுக்கு நிற்காம. அப்படி தான் நீங்கள் இருக்கணும். ஏன்னா வழக்கிலே பேசுகிறாங்க, இவ்வளோ இப்போ விஷயம் நடந்துட்டு இருக்கு, நம்ம பிரதமர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல, என்னமோ பண்ண போறாரு ஆனால் என்னன்னு தெரியல அப்படின்னு பேசுறாங்க. என்னமோ பண்ண, அதாவது அவர் என்ன பண்ணாலும் சரி, பண்ணலைனாலும் சரி, அதனால எந்த பிரச்சனையும் ஆக போகிறதில்ல. அதனால் நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கோம், நம்ம வீடு உண்டு நம்ம உண்டுன்னு இருக்கிறது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சிவனேன்னு இருக்கான் இருக்கட்டும், இப்போ என்ன அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். அமைதியாக இருக்கிறது நீங்கள் ஏன் சொரிஞ்சு விடுறீங்க? சும்மா இருக்கணும். அவர் பாட்டுக்கு இருக்காரு, நமக்கு எண்ணெய் கிடச்சிக்கிட்டு இருக்கு, கப்பல் வந்துக்கிட்டு இருக்கு, போயிட்டுருக்கு, அவ்வளோதான். அது எவனோ 2 பேர் சண்டை போடுறாங்கன்ற மாதிரி தான் அது. நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு பக்கத்து நாடு பாகிஸ்தான். பக்கத்து நாடுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? பாகிஸ்தான் இவங்க அந்த விஷயத்துல இறங்கி கலவேலை செய்யறாங்க, நம்ம அதை பார்க்கணும். அது வந்து 7வது வீட்டுக்காரனு கல்யாணம், பக்கத்து வீட்டுக்காரன் போய் இறங்கி வேலை பார்க்குறான், அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? அவன் என்னத்தையும் பண்ணிட்டு போகிறான். நீங்கள் கல்யாணத்து அன்னைக்கு போனோமா, சாப்பிட்டோமா, அப்படியே போய் எழுதணுமான்னு வர வேண்டியது. அவன் போகிறான்ருக்கான், நம்ம ஏன் வயிற்றுல வாயிலே அடிச்சுக்கணுன்றது. ஒரு உலக தலைவரா பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள். சொன்னா யார் வேணாலும் கேட்பாங்க அப்படின்னு நம்ம 12 வருஷமா நம்ப வச்சுட்டு இருக்கோம் இந்திய மக்களை. அதான் இப்போ வந்து அவர் அந்த மாதிரி நிலைமையில இல்லை, லீவில் இருக்காருன்ற மாதிரி தான் அவர். இப்போ ஒரு வாத்தியார் இருக்கார், லீவு போட்டார் அப்படின்னா அவ்வளோதான். அவர் வந்தால் தான் கிளாஸ் எடுப்பார், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு, இல்லைன்னா வேறு வாத்தியார் எடுப்பார் அப்படின்ற மாதிரி தான். ஒரு உலகத் தலைவர்ன்றது அவருக்கும் தெரியும், இந்த உலகத்துக்கு தெரியும். வம்பா நம்மளை கிட்னி எடுக்க கூப்பிடுறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும், அதனால அவர் போக மாட்டார். இப்போ இந்தியாவுடைய கப்பல்களை ஈரான் தாக்குன செய்தியை நம்ம பிரேக்கிங் நியூஸாக போடுறாங்க, நம்ம உடனே பார்த்தோம்.
அப்ப இப்படி பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ லேட்டாக போட முடியாதுல்ல. அடுத்த நாள் போட்டால் யார் பார்ப்பா? நேற்று உட- அடி தாக்குனது இன்னைக்கு போட்டிங்கன்னா யார் பார்ப்பா? பிரேக்கிங்காக தான் போடணும். இப்ப பதிலுக்கு நம்ம என்ன கமெண்ட் கொடுத்துருக்கோம்? உடனே இந்தியா என்ன பண்ணணும், என்ன பண்ணிருக்கோம், நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்தியா ஒன்றும் பண்ணல. வந்துட்டு அவன் தாக்குதல் நடத்துகிறான். இப்போ சண்டை நடக்கிற இடத்துல போனால் இப்போ அடி விழுகத்தான் செய்யும். 2 கல் விழுகும். டக்குன்னு நம்ம இதை என்ன பண்ணுவோம்? நீங்களே இந்த பக்கம் போகிறீங்க, சண்டை நடக்குது, மாறி மாறி கல் வீசுகிறாங்க. உங்களுக்கு ஒரு கல் வந்து முதுகில் விழுந்துருது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தெரிச்சு அடுத்த சந்தை வழியாக ஓடுவீங்க. ஓடி போய் அப்படி சுற்றி அப்படி போயிடுவீங்க. அக்கா நீங்கள் கல் விழுந்துச்சேன்றக்கா அங்கே பயங்கர சண்டை போட்டுருவீங்க. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்ன உங்கள் மண்டை உடஞ்சி போயிடும். ஆனா இது நாள் வரைக்கும் அண்ணனை தொட்ட நீ கெட்டன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எவனோ 2 பேர் போடுற சண்டையில் நம்ம மேலே விழுகும் போது நம்மளை வந்து பார்த்து அடிச்சானா அவன்? ம். உங்களை தேடி வந்து அடிச்சான்னா பரவாயில்ல. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்கப்போ நம்ம ஊடால போகிற வரோம் சண்டையில் இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனா உள்ளபடியே அந்த கப்பல் மீதான தாக்குதல் என்ன நடந்திருக்கு? உண்மை என்ன நடந்தது? நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இன்னொரு அது வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க, வார்ன் பண்ணி நிற்க சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி அந்த கப்பலை நகர்த்துனதுனால தாக்குதல். ம். அதுக்கப்புறம் சரி சரி நாங்கள் நிறுத்திடுறோம்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. ஆனா இந்த பாதிப்பு நம்ம தாக்குதல்ல பாதிப்படைஞ்ச அந்த கப்பல் இதுக்கெல்லாம் இதை பத்தி எல்லாம் பாதிப்பெல்லாம் பெருசாக அடையலை. அது துப்பாக்கியில் தான் சுட்டுருக்காங்க. அதாவது துப்பாக்கி மீன்ஸ் வந்து சின்ன துப்பாக்கி இல்லை. ம். அது ரோந்து படகுல மாட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய துப்பாக்கி தான். பட் இருந்தாலும் அது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாதனால அப்படியே விட்டாங்க. பேசி சரி நிறுத்த சொன்னா சரி டக்கு டக்குன்னு நிறுத்திட்டாங்க. நம்ம ஏதாவது கவுண்டர் கொடுத்துருக்குமா? இது நம்ம கண்டிச்சிருக்குமா? நம்ம கண்டிச்சு இது ரொம்ப கண்டிச்சிருக்கோம்ல, நம்ம இது பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தாக்கல் நடந்தது தப்புன்னு சொல்லியிருக்கோம். ரைட், அவங்களும் அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கல. இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு இது நடக்காது விளங்காது அப்படின்னு முடிவு பண்ண பிறகு என்ன? அமைதி பேச்சுவார்த்தையில் இப்போ ஒன்றுமே யாருமே முடிவு பண்ணவே இல்லையே. அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்கா அவங்களே பிளான் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. அவங்களா பேசிட்டு இருக்காங்க. என்ன எதிராளி யாரும் இப்போ ஈரான் ஒத்துக்கல எல்லாம் அமைதி பேச்சு. அவங்களும் பாகிஸ்தானுக்கு ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பேசலாம் என்ன வைக்கலாம் அப்படிங்கும் போது அவங்க பேச வர்றவனே வரலையே முக்கியமான பார்ட்டியை. அப்புறம் என்னத்து பேச? என்ன ஸ்டாண்ட், என்ன முடிவுல இருக்காங்க ஈரான்? இது கிணத்துல போட்ட கல்லு மாதிரி என்ன முடிவு இருக்கு? இந்த பிரச்சனை என்னவா இருக்கு? கிணத்துல போட்ட கல்லுன்றது கூட உள்ளே போனால் கல்லை கண்டுபிடிச்சிடலாம். கடலில் போட்ட கல்லை கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து கடலில் போட்ட கல், கிணத்துல போட்ட கல் இல்லை. அதனால் அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க, அமெரிக்கா வெளியே போகணும்னு. பிரச்சனையிலேருந்து போகலை அப்படின்னா அவங்க அதுக்கு இப்போ ஒத்துக்க மாட்டாங்க. அது தொடர்ந்து பிரச்சனை போயிட்டு தான் இருக்கும். இவங்க கடுமையான தாக்குதல் இருக்கும், இதுக்கப்புறம் நாங்க ராணுவத்தை விட மாட்டோம், குண்டு மழையெல்லாம் பொழிவும் அப்படின்னு கொடுக்குற அமெரிக்காவுடைய மிரட்டல் எல்லாம் அதுவும் அது 10-11 அதெல்லாம் நேற்று நைட்டு தான். இன்னைக்கு வேற அது ஓகேட்டாங்க. ஒன்றும் நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம். இன்னொரு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, இன்னொரு 15 நாள். அதனால பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனை கிடையாது. கிடையாது. இன்னைக்கு காலையில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு 15 நாளைக்கு போர் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பே பேக் அடிச்சிட்டாங்க. பேக் அடிச்சதுனால இனி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓரளவுக்கு இனி அப்படி இப்படி பின்னாடி போயிடுவாங்க. எடுத்தவொடனே தோற்று ஓடிட்டான்னு சொல்லிட முடியாதுல்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேக் அடிப்பாங்க. இப்ப ஈரான் கிட்ட இருக்க யுரேனியத்தை வந்து அமெரிக்கா வந்து தாங்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் இல்ல ராணுவ காரணம் ஏதாவது என்னென்ன காரணம்? அரசியல் ரீதியா என்ன காரணத்தோட அவங்க கேட்கறாங்களா? ராணுவ காரணம் ஏதாவது இருக்கா? என்கிட்ட அதை கொடுத்துருங்க அப்படின்றதுக்கு பின்னாடி வலிமையான இப்போ ரோட்டில் போகிறப்போ உங்கள்கிட்ட ஒருத்தன் வந்து பர்ஸ் எடுக்கிறியா இல்லை கிழிச்சு விடவான்னு கேட்குறான். அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? அது வழிப்பறிங்க. அதே தான் அது மாதிரி தான். இப்போ அவன்கிட்ட இருக்க யுரேனியத்தை கேட்குறான், அவன் எப்படி கொடுப்பான்? இல்ல அதுக்கு பின்னாடி அது ஒரு பலமான ஒரு காரணம் இருக்குங்க, ஒரு அரசியல் காரணம் இருக்கு. அதுதான் திருட்டு தான் அதுக்கு ஒரு காரணம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான், நம்ம அட்டையை போட்டுருவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வடிவேல் படிக்கல் திருடுவான்ல அதே கதை தான். ரெடியாக வச்சுருக்கான், கடை வச்சுருக்கான், அரிசி அரிசிலாம் வச்சுருக்கான், மொத்தமாக அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதான். அவன் ஏற்கனவே படிக்கல்லாம் வாங்கி வச்சுருக்கான், ஒண்டி இடைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சாதாரண ஆள் நினைப்பான்ல, அதே தான் அமெரிக்கா நினைக்கும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான், யுரேனியத்தை ஆட்டையை போட்டோம்னா நம்ம அப்படியே சரி ஊட்டப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் இது பண்ணாலும் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எங்கேயா கொண்டு வைக்கிறேன்ற பேரில் அப்புறம் அது காணான்ட்டுருவாங்க, பாதி கொள்ளை போயிடுச்சுன்றாங்க. இப்படி எதாவது ஒன்று சொல்லி ஆட்டையை போட்டுருவாங்க. அதுக்காக தான் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு ஈரான் ஒத்துக்காது. அவங்க அதில் தெளிவாக இருக்காங்க. இப்போ தன் நாட்டினுடைய பாதுகாப்பு என்ன, பலம் என்ன அப்படின்றத முடிவு பண்ணுற இடத்துல ஈரான் தான் இருக்கணும், ஈரான் தான் அதை முடிவு பண்ணணும், அது ஈரானுடைய சொத்து அப்படின்றது ஈரான் தெளிவாக இருக்காங்க. ஆமாம், அப்படி தான் இருக்கு. அப்போ அவங்க சொத்து, அப்புறம் அவங்க தானே பாதுகாப்பாக இருப்பாங்க. ஈரானுடைய யுரேனியத்துக்கு அமெரிக்கா எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? இல்லையாண்ட கொடுத்துருன்னு எப்படி சொல்ல முடியும்? உங்கள் பொருளுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும். நீங்கள் ஒருத்தர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான், சம்பளம் வாங்குவார், இன்றைக்கி வருவார் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். டெய்லி நீங்கள் போகிறதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். சம்பளம் வாங்குற அன்றைக்கி டப்புன்னு அடிச்சு போயிட்டான்னு வைங்க, அவரோட வரீங்க அப்படின்னு விட என்ன பண்ணுவீங்க? நான் தான் அதுக்கு சொந்தம் கொண்டாடுன்னு சொல்ல முடியும். அது உங்களுடைய சொத்து, உங்களோட பொருள். அதை ஆட்டை போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான்.
அப்போ அதுக்கான வேலைகளை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அது இவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த பேச்சுவார்த்தை முடியுது. அதுக்காக என்னென்னா, ஈரான் வந்து இறங்கி பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான் அது பேச்சுவார்த்தை. அமெரிக்காவா முடிவு பண்ணுறது அது பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனா தொடர்ந்து ட்ரம்ப் காலையில ஒரு தகவலை பேசுறாரு, மதியம் ஒண்ணு பேசுறாரு. நேரத்துக்கு நேரம் பச்சோந்தி விட வேகமா மாறுது. நீங்க கூட உங்க ஊடகத்தை கூட பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்க இப்ப ஹார்மோஸ் அவங்களே திறந்து விட்டாலும் ட்ரம்ப் அவர் வழிப்பறி பண்றது, இதான் வழியை மறிச்சு பறிக்கிறதுன்ற மாதிரி பண்றது. இந்த அராஜகம்லாம் என்ன? அதுதான் அவங்க அராஜகத்துக்காக தான் அடிக்கிறாங்க போட்டு. அடிக்கிற அடியில் இப்போ தெரிச்சு ஓட முடியாமல் ஓடினா அசிங்கமாயிருன்றக்கா மெதுவாக போகிறாங்க முன்னாடி. சரி சரி நீ பயந்துட்ட, ரைட் ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி. வடிவேல் காமெடி தான். ஆனா சரி ரைட்டு அப்படின்ட்டு அப்படியே போகிற மாதிரி. ஆனா மிரட்டல் இருக்கு. ஊடகங்களை அது பாருங்க, இருக்குதான். கடுமையான ஒரு மிரட்டலை கொடுத்திருக்கிறாரு ட்ரம்ப். விட மாட்டோம் நாங்க. அது எல்லாம் மிரட்டல். அப்படி சொன்னால் தானே ஓடுறது. அப்படி தானே மெதுவாக இல்லைன்னா அசிங்கமாயிரும்ல, கேவலமாக சவுண்டு கொடுத்துட்டே ஓடுறதுன்றது தான். இவனை அடிச்சிடுவேன் கொண்டுருவேன் அப்படின்னு. கவுண்டர் பண்ணி பொண்டாட்டி கையை முறுக்கி குத்துன்னு வீட்டுக்குள்ள வச்சு குத்தும்போது கத்திக்கிட்டே அருவாளை உருகிட்டு வெளியே ஓடுவான். அவனை கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்னு. குத்து வாங்கினது உள்ள ஓடுறது சந்தையை நோக்கி ஓடுவான். ஊருக்காரங்கள பார்ப்பா ரொம்ப கோவக்காரராக இருப்பார் போல, என்ன நடக்க போதோ தெரில. ஸோ அதுதான் ட்ரம்ப்போடைய இதெல்லாம் நம்ம தமிழ் படத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்ததை ட்ரம்ப் வந்து இப்போ அவனை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு பின்னாடி ஓடுறான். ஓடும்போது அதான் ஈரான் சொல்லிட்டான், ஓடி போயிரு ஒழுங்கா, வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறான். இல்லை உனக்கு நான் 15 நாள் டைம் தரேன், குழைச்சிப்போ அப்படின்ட்டு அப்படி பின்னாடி போகிறது. இது பயத்தின் வெளிப்பாடு தான், வேற மாதிரி சொல்கிறது. இந்த இதில் சொல்ல நான் அண்ணன் கொன்றுவேன்றார் பாருண்ணா, டேய் கழுத்து அறுத்துருவேன்றார் பற்றியா கரகரன்னு ஆடுற அண்ணன் வீரன்டா, அதே தான். அதை வந்து உலக அளவில் வாங்கி பண்ணுறாங்க. அவங்க நான் செருப்படி பார்த்தா அதுன்னு இப்போ வண்டி எடுத்துட்டு நான் போடுறேன், அப்படி ஒன்று வண்டி எடுத்துட்டு நான் போகிறேன் அப்படின்னா இது பண்ண மாட்டேன். வேணாம் பார்த்து ஒழுங்காரு, தொலைச்சிடும், உனக்கு 15 நாள் டைம் தரேன், அதோட ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறது தெரிச்சு இந்த பின்னாடி பார்க்கணும். இதுதான் இப்போ நடந்துச்சு. சைனாவோட அது ஈரான்ல இருந்து ஈராக்கு போகிற ஒரு கப்பலை மடக்குனதாகவும் அதில் ஏகப்பட்ட பொருட்கள் வந்து ஏவுகணை தயாரிப்பதற்கான பொருட்கள் இருந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதெல்லாம் ஒரு அவனா கிளப்பி விடுறது. அதில் இந்த நேரத்தில் கொண்டு போக மாட்டேன். நீங்கள் தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் கமிஷன் ஒரு டுபாக்கூர் என்ன பண்ணுவாங்கன்னா, போகிற வரவன், நகை வாங்க போனவன், தாலி வாங்க போனவன், ஹோட்டலுக்கு சாப்பிட வேலி வாங்க போனவன், ஹோட்டல் சாப்பிட போனவன், ஆடு வாங்க மொத்த வியாபாரி, தக்காளி வியாபாரி காசுலாம் பிடிங்கிடுவாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 5000 கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுடுவாங்க. எல்லா கட்சிக்காரனும் கொடுத்து முடிச்சுடுவாங்க. அது பூரா உள்குத்து. அதே மாதிரி தான் இங்கே. இந்த நேரத்தில் எவனும் கொண்டு போக மாட்டான். எலெக்ஷன் அன்னைக்கு முதல் நாளாக கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறான். ஏற்கனவே இங்கெல்லாம் பதுக்கி வச்சுருவாங்க. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போய் கொடுக்குற வேலை நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் முக்கு ரோட்லேருந்து வெளியில் எடுக்கணும் பிடிச்சிட்டு இருக்கான். கோயம்பேடு போகிறவன், ஜங்ஷனில் தண்ணி கேன் எடுக்க போகிறவன், இவனை பிடிச்சி 40,000 பிடிச்சோம், 1 லட்சம் பிடிச்சோம், 5 லட்சம் பிடிச்சோம், திருட்டு வேலை காட்டுறாங்க. அந்த ஸ்டைல் தான். புரியுதா? அது ஏற்கனவே போய் சேர வேண்டியதெல்லாம் போயிருக்கும். இந்த நேரத்தில் அப்போ கொண்டு போகிறேன், சண்டை நேரத்தில் கொண்டு ஆயுதம் தயாரிக்கிற கப்பலை கொண்டு போய் நடுவில் விட்டு, அதெல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி என்ன பண்ணாங்க. ஆனால் அதை ஒரு செய்தியாக்கி அதையும் போடுறாங்க. பாருங்க, சைனா பார்த்த வேலையை. அது இங்கே லோக்கல் மீடியா மறைமுகமாக சைனா பார்த்த வேலை. அதெல்லாம் இங்கே உள்ள மீடியாக்கள் போடுறது. எங்கடா இந்த இடடா பார்த்தீங்கன்னா அவங்களா கிளப்பி விடுறது. நியூஸ் இல்லைன்னா அதான் கிளப்பி விடுறது. செய்தியே இல்லைன்னா நமக்கும் அது ஒரு கேள்வியாக இருக்குது பாருங்க. நீங்கள் கூட கிளப்பி விடலாம். விஜய் கல்யாணம், புரியுதா அவனுக்கு, மறுமணம் செய்கிறார் விஜய், இந்த நடிகையா அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு 1 லட்சம் பேர் பார்ப்போம். அந்த மாதிரி இப்போ நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சுன்னா அதை கிளப்பி விடுங்க. கிளப்பி விட்டிங்கன்னா அது பண்ணலாம். நீங்கள் சீன கப்பல் அதுன்னா பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு புரியாது. என்ன இது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா, அதை வரைச்சு நான் மருந்து குடிச்சிட்டாரு அப்படின்னு போட்டிங்கன்னு வைங்க, உயிர் ஊசல் அப்படின்னு போட்டிங்கன்னா தம்ப்நெயில் மட்டும் வைக்கும், உயிர் ஊசலா அப்படின்னு மட்டும் வச்சிங்கன்னா எல்லாம் உள்ள வரும். கடைசியில் பார்த்தா இல்லை அவர் இருமல் மருந்தாங்க குடிச்சிருக்காரு, பார்க்குறேன் தப்பாக பார்த்து சொல்லிட்டாங்க, அதனால் அப்படி நல்லா தான் இருக்காரு அப்படின்னு போட்டிங்கனால பெப்பு ஏற்றுற மாதிரி இருக்கும். எல்லாம் வந்து பார்ப்பாங்க. விஜய் நாட்டை விட்டு தப்பி ஓட்டம் நடந்தால், ஆமாம், மலேசியாவில் செட்டில் ஆக விஜய் முடிவு, வண்டி ஏறுகிறாரா விஜய் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறையா பேர் வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இது. சைனாவத்துக்கு தமிழ்லைனில் போட்டால் வியூஸ்க்காக பண்ணுறாங்க அப்படின்னு. நிறைவான கேள்வின்னு, இஸ்ரேல் ஆனாலும் சரி, அமெரிக்கா ஆனாலும் சரி, ஒரு போரை தொடங்கிட்டோம், ஒரு இலக்கை அடைய அப்படின்னு தொடங்கியிருக்கோம். இது என்ன விளைவா இருக்குன்னா இன்னைக்கு டுடே அது என்ன விளைவை ஏற்படுத்தி 2 பேருக்குமான வியூ என்னவா இருந்தது, என்னவா நடந்து முடிஞ்சிருக்கு? ஒண்ணுமே வியூவே எல்லாம் திருட வந்தான், அலாரம் அடிச்சு துரத்தி விட்டாங்க.
அவ்வளோதான், வேற ஒன்றுமே. 2 பேருக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா ஆமாம், வந்து இஸ்ரேலுக்கு வந்து திருட வந்தவன் இப்போ போட்டு மிதின்னு மிதிச்சின்னா அப்படி இருக்கும். ரத்த காவு வாங்குற அளவுக்கு அடி வாங்கினான். அந்த மாதிரி தான் இஸ்ரேலுக்கு இன்னைக்கு ரத்த காவு வாங்கிட்டாங்க. உள்ளே வந்தவனை பிடிச்சி வச்சு நாய் ஒரு பக்கம் கடிச்சு, வீட்டில் கட்டி போட்டிருக்க நாயும் கடிச்சு, வீட்டுக்காரனை முடிச்சு அவன் 2 உருட்டை கட்டையை எடுத்து அடிச்சு எப்படி இருக்கும். இது மாதிரி வலுவாக ஆளாளுக்கு அடித்து மண்டை கட்டையை திறந்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அமெரிக்கா அதான் அடி வாங்கிட்டு, நான் வந்து காப்பாற்ற தான் வந்தேன், யாரோ திருட நுழையிற மாதிரி இருந்துச்சுன்றக்காக தான் நான் வந்தேன். என்னமோ அவனுக்கு 2 மண்டையோட அடித்த அடியில் எல்லாம் பின்னாடி ஓடிட்டாங்க. இப்போ திருடவும் முடியல, அடி வாங்கினது தான் மிச்சமாகி போச்சு. இவங்களுக்கும் பாதிப்பாயிடுச்சு. அந்த திருடன் இங்கே ஒரு 2 பேரை கொண்டுட்டான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதில் அவனே அடித்து அவங்க கூட வந்தவனை எல்லாம் அடி பண்ணி ஓட வாட்டி விட்டாங்க. இதுதான் இன்னைக்கு இப்படிதான் இருக்கு இல்லையா? தொடர்ந்து பேசலாம். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.